ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுபாகோல் சீரீஸ் வந்து 12. டெய்லியுமே எங்கள் வீட்டில் ஒரு நாசன்ஸ் நடந்துன்னு தான் இருக்குது. அந்த இதில் வந்து நேற்று ஒரு இது என்ன பெருசாக அஃபெக்ட் பண்ணல, இருந்தாலும் அவன் செஞ்சது தப்பு. என் பையன் டெய்லி வந்து மியாக்குட்டிக்கு வந்து பால் வந்து ஒரு டப்பில் வைப்பான், பிளாஸ்டிக் டப்பில். அந்த டப்பில் வைக்கும்போது அந்த பையன்கிட்டே சிலிமிஷன் செய்கிறாங்க. ஒரு குழந்த அதுக்கிட்ட நம்ம ஏன் அந்த அளவுக்கு நடந்துக்கணும், பேசணும், போகணும் அதெல்லாம் தெரியவே இல்லை. அவன்கிட்டயே வந்து சிலிமிஷன் செய்கிறான், உசு உசுன்னு சவுண்டு கொடுக்குறான், அன்ஈஸியாக குழந்தைகிட்ட நடந்துக்கிறான். மியாக்குட்டி வச்சுருந்தானா அந்த மியாக்குட்டி கூப்பிட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சு இன்னும் இவன் குழந்தைய அவன் குழந்தைய சொல்கிற அளவுக்கு அளவுக்கு தான் நாலேஜே அவனுக்கு இருக்குது. நேற்று வந்து என்னாச்சு, இதுமாரி மியாக்குட்டிக்கு பால் வைக்கிற யானத்தை உடச்சிட்டான். எப்படி தெரியுமா, எங்கள் வீட்டு உள்ளார வரைக்கும் வண்டி எடுத்து வந்து திருப்பான். இது வரைக்கும் அவன் வந்ததே இல்லை. நேற்று வந்து வீட்டு உள்ளார வரைக்கும் இது பண்ணி நான் அதை பார்த்துட்டேன். டப்பு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்துக்கிறான். நான் சரி போனால் போட்டு விட்டுறேன். 2வது டைமும் வீட்டு உள்ளார வந்து வண்டியை திருப்பி வைக்கிறான். எனக்கு என்ன டவுட்னா, அவனுக்கு இடம் கொடுத்தாச்சு, அவன் இடையில இருந்து நம்ம வரதில்லை. நம்ம வீட்டு உள்ளார வரைக்கும் வர்றதுக்கு அவனுக்கு யார் ரைஸ் கொடுத்தது? இப்போ வீட்டு உள்ளார வரவன் நாளைக்கு என்னை என்ன வேணால் செய்துப்பான். ஏன்னா அவன் மேலே ஏற்கனவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குது, ஓகேவா? இந்த கேஸ் இருக்கும்போது நீ எப்படி என் வீட்டு உள்ளார வரைக்கும் வருவேன்? வந்து நெக்ஸ்ட் டைம் என் கரண்ட் இல்லாதேமா வந்து என் வீட்டுள்ள வந்து என்னை என்ன செய்யறதுக்கு நீ பிளான் பண்ணுற? என் உயிருக்கும் என் மானத்துக்கும் அதில் இது எப்படி சொல்கிறது, பாதுகாப்பே இல்லை. நான் ஃபினான்ஷியலாக இருக்கிறதால இந்த வீட்டை விட்டு என்னால் வெளியே போக மாட்டேன். அதுக்குன்னு நீ இப்படின்னா பண்ணுவியா? இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போகணும், அதால் இது பண்ணுறாரு. மாமனாருக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நல்லவனாக காட்டிக்கணும். இது பொண்ணு சொல்லுதுன்னா கரெக்டாக அம்மாவாசை அன்னைக்கு சண்டை போட்டுறான். இது சண்டை நம்ம எனக்கு கேட்க வந்தேன், அம்மாவாசை அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் புரியல. அப்போ நீ தானே சண்டை போடுற, உனக்கு எதுவும் ஆயிடுச்சு நான் சொல்லக்கூடாது? இது எங்கள் மாமனார்கிட்ட போய் அந்த வீடியோ காட்டேன். வீட்டு உள்ளார நான் வந்து வாயில் சொல்ல ரெக்கார்ட் பண்ணி அதை எப்பவுமே காட்டணும். காட்டதுக்கப்புறம் அவரும் போய் கேட்டுக்கிறார், ஓகேவா? ஏதோ அதிசயமாக அன்றைக்கி போய் கேட்டார். கேட்டோடனே அவரும் இது பண்ணிக்கிறான். அதேமாரி நான் பாவிலே அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுங்க, இது இப்போ அவன் ஆவியா அப்படின்னு கேட்டோம். கேட்டுட்டு நான் மட்டும் பார்த்தோம், இன்னொரு தடவை வந்தால் நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மக்களே, நான் செஞ்சது தப்பாக ரைட்டாக நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இதுமாரி ஃபேமிலி இது போடாதீங்கன்னு. எனக்கு வந்து நான் வெளியே எங்கேயோ சொல்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் ஒன்றும் இது யூஸ் இல்லை. ஏன் சொன்னால் மன திருப்தியாக வரும்.